இறை வார்த்தை இன்று. நேசத்திற்குரியவர்களே, ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளிலே மிகப்பெரிய திருவிழா ஒன்றை கொண்டாட திருச்சபை நம்மை பணிக்கிறது. சகல புனிதர்களின் திருவிழா. இந்த விழா திருச்சபையின் தொடக்க காலத்தில் கொண்டாடப்பட்டாலும் பாப்பரசர் 4ஆம் கிரகோரி அகில உலகமே இதை கொண்டாட வேண்டும் என்று 9ஆம் நூற்றாண்டிலே பணித்தார். கிறிஸ்துவின் மறையுடலாகிய திருச்சபை 3 வகை உறுப்பினர்களை கொண்டது. பயணிக்கும் திருச்சபை, அதாவது இவ்வுலகில் வசிக்கும் நாம். அக்களிக்கும் திருச்சபை, விண்ணகத்தில் இருக்கின்ற புனிதர்கள். துன்புறும் திருச்சபை, உத்தரிக்கிறிஸ்தலத்து ஆன்மாக்கள். இன்று நாம் அக்களிக்கும் திருச்சபையின் விழாவை கொண்டாடுகிறோம். இவ்விழா விசுவாச பிரமாணத்தில் நாம் அறிக்கையிடுகின்ற புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறேன் என்பதன் வெளிப்பாடு. புனிதர்கள் என்றால் அதிசயங்களை, அற்புதங்களை செய்பவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவரின் துணை கொண்டு அதிசயங்களை, அற்புதங்களை செய்பவர்கள்தான் அவர்கள். ஆயினும் அதனினும் மேலாக அதிசயமாக, அற்புதமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றி புனித வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாமும் அவர்களைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை போல் நடப்பதால் நீங்களும் என்னை போல் நடங்கள் என்கிறார் புனித பவுல். புனிதராக வாழ்வது எப்படி என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. முதலாவது வாசகம் புனிதர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தில் தங்களை தோய்த்தவர்கள் என்று சொல்கிறது. அதாவது கிறிஸ்துவோடு ஆழமான உறவை கொண்டிருந்தவர்கள். புனிதர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்காத மனிதர் புனிதராக முடியாது. எனவே புனிதத்தின் அடிப்படை ஜெபம். இரண்டாவது வாசகத்திலே நாம் தூயவராக இருக்க வேண்டும் என்று யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தூய்மை நம்மை கடவுளிடம் அழைத்து செல்லும். ஒருவர் பாவியாக இயேசுவிடத்தில் வரலாம், ஆனால் பாவத்திலேயே அவர் நிலைத்திருக்கக்கூடாது. நாம் தூயவராக வாழ வேண்டும் என்பது இறைவனது விருப்பம். மூன்றாவது மகிழ்ச்சி. ஆண்டவர் நற்செய்தியிலே பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் என்று பல முறை குறிப்பிடுகிறார். மக்காரியோஸ் என்ற இந்த வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்று பொருள். உங்கள் மகிழ்ச்சியை எவரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்கிறார் ஆண்டவர். புனிதர்கள் பல்வேறு வாழ்க்கை சூழலில் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எனவே இன்று ஜெபம், உள்ள தூய்மை, அக மகிழ்ச்சி ஆகிய 3 பண்புகளையும் பெற்று நாமும் புனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். புனிதர்களின் பரிந்துரை உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. ஆமென்.